ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபேமிலியோட திருத்தணி முருகனை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். பாருங்கள், இதுதான் திருத்தணி முன்னாடி கற்பூரம் பற்ற வைக்கிறது, விளக்கு பற்ற வைக்கிறது இதெல்லாம் இங்கே இருக்குது. இது பாருங்கள், பூட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு விளக்கு இருக்குது. இதில் நிறைய வேண்டுதலுக்காக பூட்டு போட்டிருப்பாங்க போல். கோபுரம், இந்த நடந்து வர பாதைக்கு பக்கத்தில் இருக்க கோபுரம், அந்த நடந்து வர பாதைக்கு பக்கத்துலேயே பாருங்கள், முன்னாடி கற்பூரம் நம்ம வச்சு கும்பிட்ற மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே விளக்கு வைக்கிறதுக்கெல்லாம் நல்லா 2-3 ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா தாராளமான இடம் இருக்குது விளக்கு வைக்கிறதுக்கு. நிறைய பேர் பச்சை மாவுலலாம், பச்சரிசி மாவில் விளக்கு வச்சுருந்தாங்க, நெய் விளக்கு வச்சுருந்தாங்க. அங்கேயும் கூட நெய் விளக்குலாம் விற்கிறாங்க. காலையில் நேரத்துலேயே ஓரளவுக்கு கூட்டம் இருந்ததுங்க. எப்போ பிளான் பண்ணாலும் ஏர்லி மார்னிங் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோவா ஒன்றும் ரஷ்ஷாக இல்லை. அங்கே இது பொது தரிசனத்துக்கு போகிற வழிங்க. அதுக்கு பக்கத்துலேயே 100 ரூபாய் டோக்கன் இருக்குது. 2 வழியுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் நடக்க முடியாதவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு பேக் சைடில் வண்டியெலாம் வச்சு தள்ளிட்டு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது காட்டுறேன். கோயிலுக்கு பின்னாடி கோயிலை சுற்றி ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். பாருங்கள், இது கோயிலுக்கு பேக் சைடுங்க. பின்னாடி பாருங்கள், ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கிறப்ப இந்த கீவெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க போல். ஆனால் அன்னைக்கு அதில் யாருமே கீவ்லெல்லாம் இல்லை, அவ்வளோவா கூட்டம் இல்லை. எப்பயுமே காலையில் அங்கே இருக்கிற மாதிரி 6 மணிக்கு நாங்கள் 100 ரூபாய் டோக்கன்லேயே நின்றுட்டோம். அப்பா கொஞ்சம் நடக்க மாட்டார் அப்படிங்கிறதுனால நாங்கள் 100 ரூபாய் டோக்கன்லேயே போயிட்டோம். இல்லைனா பொது தரிசனத்தில் தான் போயிருக்கோம். இதில் கோயிலுக்கு பேக் சைடுங்க பின்னாடி. அதில் பாருங்கள், ஒரு மண்டபம்லாம் இருக்குது. மயில் மண்டபம்னு சொல்லி ஒரு மண்டபம் இருக்குது. அங்கே பக்கத்துலேயே தோசைலாம் கூட சுட்டு விற்றுட்டு இருந்தாங்க. பின்னாடிங்க, கோயிலுக்கு பின்னாடி. இதுக்கு பக்கத்தில் தான் நடக்க முடியாதவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்த்துருக்கு பாருங்கள். இதில் நாங்கள் ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க கூட ஒருத்தர் தான் விடணும் போல். அப்போது 2-3 பேரை விட்டுருந்தாங்க. அதனால் ஒருத்தர் சத்தம் போட்டுட்டு இருந்தார். இது பாருங்கள், கோயிலுக்கு பேக் சைட்லேயே ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது, பாத்ரூம் இருக்குது. ஜென்ஸ்க்கு லேடிஸ்க்கு தனித்தனியாக இருக்குங்க. தண்ணி வசதி இருக்குது. ஆனால் அங்கேயும் நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகணுன்னா கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா நிறையா தண்ணிலாம் கீழே ஊற்றிருந்தது. பாத்ரூம் ஆனால் இருக்குது, தண்ணி வசதியும் இருந்தது. பாத்ரூம் இருந்தது, தண்ணி வசதி இருக்குது. இது பாருங்கள், தரிசனம் முடிச்சுட்டு பிரசாதம் வாங்குறதுக்காக பிரசாதம் கொடுக்குற இடங்க. புளியோதரை இருக்குது, அப்புறம் லட்டு கொடுத்துருந்தாங்க, அதிரசம்லாம் இருந்தது. முன்னாடியே மாங்காய்லாம் விற்றுருந்தாங்க. அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு 7 மணிக்கு முன்னாடியேங்க இதெல்லாமே. அப்போவே ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருந்தாங்க.